ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போற தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய செயல்களிலே உண்மையாய் இருப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். செயல்களிலே, அதாவது நாம் செய்கிற வேலைகளிலே உண்மையாய் இருப்பது என்பது, நாம் செய்கிற வேலையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல அந்த வேலைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதனுக்கும் கடவுளுக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேலையிலே உண்மையாய் இருப்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய வேலைகள் எதுவா இருந்தாலும் நாம் முதலாவது அதை ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்ய போகிறேன். இதுல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு மாறாக நான் எதையும் செய்யக்கூடாது. அது உமக்கும் மனிதனுக்கும் அது பிரியமாக இருக்க வேண்டும் என்று அந்த வேலையை முதலாவது நாம் தேவனிடத்திலே கொடுத்து நாம் ஜெபித்து அதை தொடங்க வேண்டும். இரண்டாவதாக, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், பலனை நாம் எந்த முதலாளிகிட்ட வேலை செய்யறோமோ அல்லது எதை செய்யறோமோ அதை நாம் பலனை எதிர்பார்க்காமல் அந்த பலன் தேவனிடத்திலிருந்து வரும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல அந்த எண்ணத்துல நாம் செய்யும் பொழுதுதான் மனிதனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்ய முடியும். காரணம், நான் மனிதனிடத்திலே வேலை செய்தாலும் நான் கடவுள் தான் எனக்கு பலனளிக்கிறவர் என்பதை நான் முதலாவது நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மூன்றாவதாக, நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். நாம் எந்த வேலையை செய்கிறோம் என்று அல்லது எந்த தொழிலை செய்கிறோமோ, வியாபாரத்தை செய்கிறோமோ, அதற்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாகவே, அது சின்ன வேலையா இருந்தாலும் சின்ன பொறுப்பா இருந்தாலும் அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரிய பதவியா இருந்தால் ரொம்ப உற்சாகமா அதை அர்ப்பணிப்போட செய்வாங்க. ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது சின்ன வேலை, இதுல இது என்ன பெரிய பொறுப்பு கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு நிலை மனிதனுக்கு வந்து விடுகிறது. ஆனால் நான் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதிலே நான் அர்ப்பணிப்போடு வேலை செய்யும் போது, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவர் அநேக பொறுப்புகளை, அநேக காரியங்களை, பெரிய வேலைகளை நாம் செய்யும்படி ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். அடுத்ததாக, ஐந்தாவதாக, நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்ற வேண்டும். நான் எந்த வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்புக்கொண்டேனோ அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும். வாசிக்கலாம்.
சங்கீதம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாதவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை நாம செய்யற வேலை ஒரு 2 மணி நேரம் ஆகும், அந்த 2 மணி நேரத்துக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு ஒருவேளை நாம் ஒத்துக்கொண்டு செய்யலாம். ஆனால் அது பல மணி நேரம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அதுல நமக்கு நேரம் விரயமானாலும், அந்த ஒரு நாள் நமக்கு நஷ்டமானாலும் சொன்னதை நான் அப்படியே அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் வேலையிலே நாம் உண்மையாக இருப்பது. நஷ்டமோ லாபமோ நான் ஒத்துக்கொண்டேன், அதை நான் செய்ய வேண்டும் என்று சொன்ன வாக்குறுதியை நான் காப்பாற்ற வேண்டும். அதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை அவைகளையே செய்யுங்கள். இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு வேலையை ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த வேலையை நம்ம செய்யும் போது அதை கொஞ்சம் மாத்தி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அந்த வேலையை நமக்கு கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வேலையை கொடுத்தவர்கள் நமக்கு சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் நாம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது என்று சொல்லி இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 6வதாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ நான் எந்த வேலையை செய்யணும்னு நான் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு செய்கிறேனோ அதை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் செய்யும் போது நிச்சயமாக நான் செய்கிற வேலையிலே நான் உண்மையாக இருக்க முடியும். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் எதை செய்தாலும் அதை ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை நம்மை விட்டு போகக்கூடாது. ஒருவேளை நம்ம இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நாம் எதை செய்வேன் என்று ஒத்துக்கொண்டோமோ அதிலே நாம் செய்ய முடியாது. ஆகையினாலே முதலாவது நாம் பார்க்கிறோம், அந்த வேலையை செய்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை என்று சொல்லி. இரண்டாவதாக, நாம் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக, கொடுக்கப்பட்ட பொறுப்பில வேலையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான்காவதாக, சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வேலையை செய்ய வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. ஐந்தாவதாக, நாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும். ஏழாவதாக, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை நாம் உண்மையாக செய்து முடிக்க முடியும். உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல நம்முடைய வேதாகமத்திலே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே நாம் கர்த்தருக்கென்று செய்யும் போது அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகையினாலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாங்கள் உண்மையாய் இருப்பது எப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யவும்,
நாங்கள் செய்கிற வேலையை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து செய்யவும், ஆண்டவரே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட செய்து முடிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.